பேர் வச்சால் குழந்தை எப்படி இருக்குன்னா நீலமணி வண்ணக்கும். நீலமணி வண்ணம் தானே அவன். இந்த எம்பெருமானுடைய திருமேனியே ஆழ்வார்கள் அனுபவிக்கிறாய். ஆராவமுதாய் அல்லாவி உள்கலந்தா காரார் கருமுகில் போல் என்னமான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண் பாதம் கைகமலம் பேராரங்கள் முடினான் பின்னும் இழை பலவே கொன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்றாடு கணமையில் போல் நிறமுடைய நெடுமால் ஊர் குன்றூறு பொழில் நுழைந்து கொடியிடையார் முளையனவி மன்றூடு தென்றருளாம் மதிலரங்கம் என்பதுவே. அப்படி நீலமணி வண்ணனாக எம்பெருமான் இருக்கின்றான். குழந்தை கொஞ்சம் வளர்றது, நடக்க பழகி கொடுக்கணுமே. யசோத பிராட்டி என்ன பண்றாளா, அந்த கண்ணனுடைய கட்ட விரல நுனியில பிடிச்சிண்டு நடக்க கத்து கொடுக்கிறாளாம். எப்பேற்பட்டவனுக்குன்னா பதைகி திரிபிகி கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாசயா பாவிதபாலபாவம் கரேண சங்கிருஹ்ய கராம்புஜாக்ரம் சஞ்சாரயாமாத சனையசோதா. தேசிகனுடைய அற்புதமான நிமிஷுக்திகள்ல இது ஒண்ணும். அதாவது 3 அடிகளாலே 3 உலகங்களையும் அளந்தவனானாலும் உலகத்தின் நன்மைக்காக பாலனாக தோன்றி இருக்கின்ற எம்பெருமானை அவனுடைய தாமரை கையின் நுனியை தன் கையால் பிடித்து கொண்டு நடை கற்பித்தாள். இதுல உள்ளுர ஒண்ணு சொல்றார். இந்த யசோத கைய கிருஷ்ணன் பிடிச்சிட்டு இருக்கான், கிருஷ்ணன் கைய யசோத பிடிச்சிட்டு இருக்கான். இந்த 2 பேரும் பிடிச்சிட்டு நட பழகிறாளாம். இவ என்ன பண்றாளாம், இதுவரையிலும் தரையில் கால் பாவாத சர்வேஸ்வரனுக்கு பாதை காட்டினாள். இவன் தரையில கால் வச்சவன் இல்லையே, தரையில கால் வச்சு நடக்கிறது எப்படின்னு தான் பழகினதை இவளுக்கு காட்டுறான், இவளுக்கு காட்டுறாளாம். இவன் என்ன பண்றானா, எங்க அம்மாவுக்கு இதுவரைக்கும் அவள் நடக்காத பூமிக்கு போற போதும் எப்படி நடக்கணும்னு அவ கைய பிடிச்சு பாதை காட்டுறான். அச்சிராதிகத்தில போறதுக்கு அவளுக்கு இப்பவே கைய பிடிச்சு பாதையை காட்டி விடுறானாம். பரமேஸ்வரனான எம்பெருமான் என்ன பாக்கியம் பண்ற போல அவர்களே நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பாக்கியவதியாக நம்ம ஆளான கையை பிடிச்சி அச்சிராதிகத்தை கூட்டு போவாரா, கூட்டு போனாலும் அவன் கையை உதவி விட்டுருவோம். நாம அப்பேற்பட்டவாய் ஸ்கலத்கதில் தித்ரபத பிரஜாராத் ஜானுக்ரமே ஜாதருஜிம் குமாரம் 2 அடி 3 அடி அப்படி நடந்தோன்னு அடி வைக்க தடுமாறி எம்பெருமான் முழந்தாடிட்டு அப்படி தவழ்ந்து போவதிலே ருச்சி உடையவன் ஆகிறானா. உடனே அந்த குழந்தையை தூக்கி மடியில வச்சிருந்து, ஐயோ இன்னைக்கு எவ்வளவு தூரம் நடந்துட்டேன், 2 அடி நடந்துட்டா குழந்தை கலைச்சி போயிட்டேன்னு தன்யமானம் பண்ணி வைக்கிறாராம். அந்த பாலை காட்டவும் சாதஞ்சரன் சாம்புஜ பிரதீபைகி மாபுஜதாம் சேயமதீவமத்வா. மீண்டும் அவர்கள் பாஞ்சாட்டங்களும் நடக்க பழகிறாளாம். உடனே இந்த பூமியானது சாதுக்களின் சத்ருக்களுக்கு அனுபவிக்க கூடாது. யாரெல்லாம் சாதுக்களுக்கு விரோதிகளோ அவன் இந்த பூமியை அனுபவிக்க கூடாது, இது என்னுடையது என்பதை அறிவிக்கிறவன் போல நமக்கு நம்ம சொத்துன்னு இருந்ததுன்னா நாம என்ன பண்ணுவோம், அதுல மூத்திர பதிப்பிப்போம். அந்த மாதிரி இது என்னுடையது என்பதை நிரூபிக்க தன் திருவடிகளில் உள்ள சங்கடக்கிற ரேகையால தரையில முத்திர பதிவிக்கிறான. கதா புனா சங்கரதங்கல் பக துவஜாரவிந்தங்குஜ வஜ்ரரஞ்சனம் திரிவிக்ரம துச்சரணம்புஜத்வயம் மதியமுதானம் அலங்க
காரிச்சதி பெரியாழ்வார். நான் என்ன பண்ணேன்? ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளே பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கு அங்கு எழுதினாற் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்றா இன்ப வெள்ளத்தின் நீரே பின்னையும் பெய்து பெய்து தருகார் கடல் வண்ணன் காமர்தாதை படர்நடை நடவானோ. கிருஷ்ண கொஞ்சம் நடக்க பழகின்றான். நடக்க பழகின்றோன்னே என்ன பண்றாராம்? அண்ணனை கூப்பிடுறாராம். அண்ணா, நீர் பெரியவர், நீர் முன்னால போனோம், உம்மை நான் ஃபாலோ பண்ணணும். அந்த வயசுலயே இது பாகவதக்காரனுக்கு அந்த ருச்சி தெரியல, பெரியாழ்வாருக்கு தெரிஞ்சது. முன்னரோர் வெள்ளி பெருமலை குட்டன் மொடு மொடு விரைந்தோட பின்னை தொடர்ந்து ஒரு கருமலை குட்டன் அடியிடுவது போல் பன்னி உலகம் பலரையோ புகழ் பலரேவனும் தன் நம்பி ஓடா பின் கூட செல்வான் தளர்நடை நடவானோ. கண்ணன் அப்படி நடந்து போது அந்த நடை எப்படி இருக்குன்னா, ஒரு யானைய சங்கிலிய கட்டியிருக்காய், அந்த கால்ல சங்கிலியோட ஆனை நடந்ததுன்னா ஜலங் ஜலங் ஜலங்னு சத்தம் வர மாதிரி கண்ணன் நம்பருவான் கால்ல பொலிச்சு போட்டுருக்கான். ஒரு பொம்மநாட்டிக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணுவோம் அத்தனையும் கிருஷ்ணனுக்கு பண்ணி விட்டுருக்கான். ஏன்னா இவனுக்கு பொன் குழந்தை இல்லையா, ஒரே குழந்தைக்கு காலில் பிடிச்சு போட்டுருக்கா, இடுப்புல ஒட்டியான போட்டுருக்கா. அதுக்கு கிருஷ்ணனுக்கு காதுல பொங்கத்தான் அந்த தோலத்தை போட்டுருக்கா. இத்தனையும் இல்லாத மூக்க குத்தி 2 மூக்குலையும் முள்ளக்கு. அதுக்கு கிருஷ்ணனுக்கு இத பாடாத காரணம் சொல்ல தெரியல. எங்க பட்டர் பெரியவருமான சேவிக்க போறான், நஞ்சீரும் கூட வரான். ஜியா பெரியவருமான சேவிச்சான்னா அடியே என்ன தெரியுது? நேற்றுக்கு சேவிச்ச பெருமாள் தான் இன்னைக்கு இருக்கார். தேவருக்கு தான் தெரியுதோ பெரியவருனா அன்னைக்கு குழந்தை பருவத்தை பெரிய பெருமாளுக்கு மூக்க பொழந்து அதுல டோலக்கு போட்டு விட்டாரு முள்ளக்கு. அது பெரிய பெருமாள் மூக்குல எனக்கு தெரியறதே. அது குடும்பி நக பரிமிழ பஞ்சகேதி யசோதானத்தாமுத்யாபரணம் அதிகம் சமாதிம் தினோதி. பட்டருக்கு தெரியும் நம்ம மாதிரி ஆத்மாக்களை கொண்டு போய் சீரகத்தில் இருக்கிறாங்க. என்ன பெருமாளுக்கு கண்ணை காணும் மூக்க காணும். நமக்கு கண்ணு மூக்கும் தெரியாது, நம்ம கண்ணு மூக்கே நமக்கு தெரியலையே, பகவானுடைய கண்ணு மூக்கா தெரிய போகுது. அந்த நிலையிலே தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்பாபடு மும்மத புனல் சோரா வாரணம் பையனின்று உருவது போல் உடங்கூட கிங்கிணியாரிப்ப உடைமணி பறைகரங்க தடந்தாயினை உண்டு சங்கபாணி தளர்நடை நடவானோ. இப்படி குழந்தை வளர்ந்து வருது. வளர்ந்துட்டு ஒரு காலத்துல ஒரு 4 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு கிருஷ்ணனுக்கு அந்த சிறு பிள்ளைகளோடு சேர்ந்து அவன் என்ன விளையாடினான், அந்த விளையாட்டெல்லாம் சொல்றார். பீட்ட நிகழ்ந்த பாலகர்களே கிருஷ்ணந்த கோபாலக யந்திரா யத்ரா யந்திராந்தஸ்திடதுக்தவாண்டமபகிருஷ்ய ஆச்சாத்ய கண்டாரம் பக்ரோ வந்த கிருதஞ்சலி கிருதசிரா கம்பம் பிவன்யப்பய பாயாது ஆகத கோபிகானயனயோகோ கண்டூஷ புத்காரகிருது அனுபவிக்கிறான். லீலாசுதன் கிருஷ்ண கருணாமிரதத்திலே என்னன்னா கண்ணன் வந்துடுவான். ஒரு நாள் தன்னை ஒத்த பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஆத்துக்குள்ளே பெண்ணை எதிரிட போட்டான். அவன் என்ன பண்றதா பாலகர்களே அந்த குழந்தைகளுக்கு நடுவுல இந்த அற்பகன் மாயா சிசு நின்று இருக்கான். அப்படியே பவளவாய் கமலச்செல்லனோடு அது குழந்தையா நின்றுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. இப்ப இங்க வச்சிருக்க இப்பதான் பாக்குறேன், அதால பாக்கல நான் இப்பதான் பாக்குறேன். மாயா அற்பதா அதான் குலத்தாழ்வான் லீலா சிசு வதலே சைதோ அதிதன்வா என்று அதிமானுஸ்தவத்திலே அப்படியே நெஞ்சு உருகி 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 சாரான் குலத்தாழ்வான். சாரான்னு சொன்னா தன் நிலை மறக்கிறான்னு அர்த்தம்.
கிருஷ்ண பாலகரே கோபாலகஹாதிஷ்டன்னு அதுக்குள்ள நுழைஞ்சுட்டான். எல்லாரும் பார்க்கறான். உரி ராயகோபுரம் உயரத்துல இருக்கு. இதுவோ சின்ன குழந்தை, இது கெட்டுமா? என்ன பண்ணானா? உங்களுக்கு எல்லாம் வெண்ணெய் வேணுமா? வேணும். நீ குனி, ஒவ்வொருகளை இன்னொருத்த குனியட்டும். இப்படி ஒவ்வொருத்தரா குனிஞ்சேன்னா நான் மேல ஏறி வெண்ணெயை எடுத்துட்டு இறங்கி விடுறேன். அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படியா செய்ய போறான்? ஏனா பொய்கள் உரைப்பானை இங்கே போல கண்ணீரே. இவன் நம்பி எல்லாம் குடிஞ்சு விட்டான். ஆனா அந்த ஆத்து மாமி இருக்காளே, அவன் மகாகட்டிகாரியா. என்ன பண்ணாலும் கிருஷ்ணன் வந்தா திருடு வந்து தெரிஞ்சுண்டு அவாத்து அந்த உரியில இருக்கிற வெண்ண கலசத்தினுடைய கழுத்துல ஒரு கயலை கட்டி அதை ஒரு பெரிய வெங்கலமணி நாட்டுல கட்டிட்டான். இவன் வந்தா வெண்ண பாத்திரம் எடுத்தா அது ஆடும், மணி அடிக்கும். குடிச்சு விடாது. வத்ரோ வந்த துக்த வாய்ந்தவ மகிழ்ச்ச ஆச்சாரிய கண்டாரவம். இத பார்த்துட்டான். சர்வஜனான எம்பெருமானுக்கு தெரியாதா? 2000 ரூபாய் விலை இருக்கும் அந்த காலத்திலேயே ஒரு வைர ஊசி புடவை. அந்த அம்மா கொடிய உணர்ந்திருந்தாய். அதனுடைய பார்டரை கருன்னு கிழிச்சான். மணி நாட்டுல கட்டினான். இவன் எடுக்க அந்த சொத்து சொத்துங்கிறதே தவிர சத்தம் வரல. வத்ரோ வந்த கிருதஞ்சலி கிருதசிரா கப்பம். அந்த வெண்ணி எடுத்துட்டா, இடது கையில வச்சுட்டா. என்ன பண்ண? கப்பம் சாப்பிட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இங்க கீழே குனிஞ்சுட்டு இருக்கிறவங்க எடுத்துட்டு வரையறது என்னன்னா எத்த இருங்கோ, அது குடிச்சு போன வெண்ணையா இருந்தா உங்களுக்கு தரப்படாதேன்னு நான் சாட்டு பாட்டேன். இப்படி சொல்றது அவன் வாயிலேருந்து அந்த வெண்ண கரைசல் வழியறதா வழியறது கீழே விழாத குனிஞ்சவன்லாம். என்ன பாக்கியம் அவர்களுக்கு! அந்த எம்பெருமானுடைய திருவாய முதப்பட்ட பகவத் பிரசாதம் இவர்களுக்கெல்லாம் கிட்டுறது. அப்படி எல்லாரும் சாப்பிட்டு பாயாது ஆடவ கோபிகா. அந்த வீட்டுக்காரி எதேச்சியா வந்துட்டான். இங்கே இந்த டிராமா நடந்துட்டு இருக்கு. பார்த்தான் நயனயோகோ கண்டூஷ புத்தாரகுது. கடைசியில இந்த தயிர் கரைசலோட வெண்ண வாயில வச்சிருந்தான். மரும்பு வந்தோடனே அவர் கண்ணுல விழுந்து கண்ணை கசக்கிறதுக்குள்ள ஒரு பயம். அப்படியே அழுவார். பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி சித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கியா. அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான், ஆழியான் என்னை புறம் புல்குவான். இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது. குழந்தைகள்லாம் ஒரு மணல் வெளியில விளையாடிட்டு இருக்கான். விளையாடுற போது கிருஷ்ணன் என்ன பண்ணா, மண்ணை அள்ளி அள்ளி சாப்பிட்டான். உடனே பலராமன் யசோதையில போனான். அம்மா, கிருஷ்ணன் மண்ணை சாப்பிட்டான்னு கைப்பிடியா கூட்டு வந்தான். 2 பேரு மண்ணை சாட்டியா? அண்ணன் பொய் சொல்றானா? அப்ப நீ மண்ணே சாப்பிடலையா? எத்தனை கேட்டாலும் தலையாற்றியவர வாய திறக்க மாட்டேங்கிறீங்க. படுவா தரந்தாள் தரந்தாள் பார்த்தாள் மண்ணியா பார்த்தாள் விண்கண்டாள். விண்வளைக்கும் வெங்கலிலும் தன் சுடரும் விளங்க கண்டாள். மண் கண்டாள் மண்வளைத்த மாதடலும் மேலுயர் மால் வரையும் கண்டாள். தன் கொண்ட வெங்கோட்டு தளவ நெடுவனும் கண்டாள். தன்னையும் கண்டாள். 7-14 ஊரங்களையும் கண்ணன் பெருமானுடைய திருவயிற்றிலே காண்கிறாள். அதெல்லாம் காட்டது கூட இல்லை. அந்த கிருஷ்ணன் வயசுக்குள்ள அதற்கிண்டு இவளும் நிற்கிறா, பயந்து அவனும் நிற்கிறான். தன்னையும் கண்டாள். ஐயா போகிறார். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையமாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாடு கண்டிடா. பையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. கண்டவுடனே என்ன நினைச்சாள்? ஆயர் வாயுள் வயங்கண்ட மணவல்லார் ஆயர் புத்திரனல்லன் அருந்தெய்வம்.
என்று தீர்மானிக்கிறாளாம். இந்த வேளையில கண்ணன் நம்பருமான் இன்னும் சொன்னால் போனோன்னே கிரிகேஷு தத்னோ மதன பிரவருத்தௌ பிருஷக்கணைகி உத்பதிதை பிரகிர்ண நிர்தர்ஜயமாஜ நிஜாம் அவஸ்தம் பாஜிம் சுதா சீகரயோக நித்ரம். அருமையான ஸ்லோகம். அதாவது ஆயர்வாடியில எல்லாரும் வீடுகளிலும் தயிர் கடைகிற வேளைகளிலே வெண்ணையை விரும்பி அந்த வீடுகள் எல்லாம் கிருஷ்ணன் நுழையலாம். அப்ப அந்த ஆய்ச்சிகள் கடையும் பொழுது புறப்பட்ட தயிர் திவலைகள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவேணியிலே தெரித்து பரவ பெற்று ஏற்கனவே பார்க்கடல் கடைகளிலே அமுத திவலைகள் படிந்த திருவேணியோடு இருந்தாலே அந்த பழைய நிலையை வெளிப்படுத்தினான். இப்படியாக எம்பெருமான் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ரொம்ப அருமையான ஒரு சரித்திரம். பிள்ளை எங்களாழ்வார் நம் ஆச்சாரியாள்ல சிவற்று புராணத்துக்கு அருமையான வியாக்கியானவருடையவர் எங்களாழ்வான் ஒரு மகானுபாவம். அந்த எங்களாழ்வான் தன்னுடைய திருமாளிகையிலே தூங்கிட்டு இருக்கார். அவருடைய தூக்கத்திலே சொப்பனத்திலே இந்த குழந்தையா மாறி இந்த எம்பெருமான் போய் நின்று எங்களாழ்வானே எனக்கு நாவல் பழம் கொண்டு இடவான் அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார். ஆறு சர்வேஸ்வரன் எவனுக்கு எது நினைச்சாலும் கிடைக்குமோ அவாப்த சமஸ்த அவனும் அவன் அவர்கிட்ட போய் நாவல் பழம் தரணும்னு கேட்கிறாராம். இந்த மாதிரி பல தடவை பண்ணினோன்னு ஒரு நாள் எங்களாழ்வானுக்கு தாங்கல. ஏய் பிள்ளாய் நீ யார் யாண்டாரா? நான் ஜீய மகன் ஆயலோ. ஜீயர்னா நஞ்சீயர்னு அர்த்தம். நஞ்சீயருடைய திருவாராதன பெருமாள் வெண்ணைக்காரும் பிள்ளைன்னு திருநாமம் இருக்கு. நஞ்சீயருடைய குமாரன் ஒண்ணு. அடுத்த நாள் இவர் எங்களாழ்வான் நஞ்சீயத்தை வந்தார். ஜீயரே உம்முடைய மகன் என்னை குடியிருக்கவும் உறங்கவும் விடுகிறான் இல்லை. என்னை குடியிருக்க விட மாட்டேங்கிறான், என்னை தூங்க விட மாட்டேங்கிறான், கொஞ்சம் கண்டிச்சு வையும் அப்படின்னு போட்டார். திருவாராதன பெருமாளை நம்மாத்து குழந்தை மாதிரி பாவிக்கணும்னு சொல்றது. நம்மாத்து குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ, ஐயோ குழந்தைக்கு 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு பழகண்டி, இப்படி காமணி தனிய பண்ண லேட்டாக்கிட்டியடி, அது சுருண்டுடுமேடி நான் பண்ணி விடானோ. ஒரு நாள் பெருமாளுக்கு அம்சம் பண்ணாலும் விட்டுட்டா பரவாயில்லடி பெருமாளா வாங்கிட்ட போறாரு. சண்டாளா உனக்கு கெதி கிடையாது. அந்த புள்ளகள்ல இன்னொரு புள்ள அந்த உரிய வேளையில ஆராதனத்தை பண்ணி அமுது கண்டர்ல பண்ணவே வேணும். ஏன்னா அந்த பெருமாள் எதிர்பார்க்க மாட்டார், அச்சாவதார பெருமாள் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே உங்க பிள்ளைய கொஞ்சம் அடக்கி வையும்னு ஒண்ணு சரின்னு விட்டார். இவர் திருவாராதனமும் போனார். அடியே பெருமாள் நாயண்டே நாவல் படம் வேண்டுமானால் என்னிடம் கேட்க வேணும், ஊரார்களிடம் என்று சென்று கேட்பதை இன்றோடு விடும். பெருமாள் அப்படியே தினமும் நாவல் பழம் இட வேணும். இவர் அவர்கிட்ட அது நஞ்சியர் சன்னியாசி. அது எங்க போகும்? நேர பட்டத்துல வந்தாங்க. பராசர பட்டரே இந்த மாதிரி சம்பாவனை இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நடந்துருக்கோ, நான் எங்களாழ்வான்ட்ட போய் கேட்காது சொல்றதுக்காக என்னிடம் எது வேணுமோ கேளுன்னு நாவல் பழம் வேணும்னு கேட்டுவிட்டேன். நான் என்ன பண்றது அப்படின்னா, நாவல் பழம்னு அவன் கேட்டது உங்க ஹிருதயத்தையே தவிர நாவல் பழத்தல்ல, ஹிருத் சமர்ப்பணம் குரு என்று பட்டர் சொன்னதாக நமக்கு வார்த்தாவாரை ஒரு அருமையான சரித்திரத்தை காட்டுகிறது. அவனே ஒரு பழம், அந்த பழத்துக்கு பழம் தந்தான். பழமா கல்லுயர்ந்த நெடுமருள் சூழ் கட்சி மேல களிரென்றும் கடல் கிடந்த கனியே, அவனை விட உயர்ந்த பழம் உண்டா? இப்படி எம்பெருமான் விளையாடி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் கோபிகைகள்லாம் இவருடைய பொல்லாங்கு தாங்க மாட்டாமல் யசோதேட்ட முறையிடுகிறார்கள். இவன் குறும்புத்தனத்தை என்னென்ன பத்சான் முஞ்சன் क्वचित् असमये क्रोध संजातः स्तेयं स्याद्वत्ति अतदभिभयः
கல்பிதைகி சேயுகைகி மர்கான் பட்சன் பிபததி ஜதேது அக்திவண்டம் பிபத்தி திரவ்யாரே சகிருகுமிதஹ யத் உபக்ரோஷ தோகானு. யசோதே, உன் புள்ள பண்ற அக்கிரமம் தாங்க முடியலையே, என்னடி பண்றான்? ஆறு இல்லாத வேளையிலே எங்க ஆத்துல நுழைஞ்சி கண்ணுக்குட்டி எல்லாம் ஊத்து விட்டுறான். அது மாட்டு மடியில் இருக்கிற வாழெல்லாம் அது மேய்ஞ்சுட்டு போடுறது. நாங்க தடுத்தால் சிரிக்கிறான். எங்க வீட்டுல வச்சிருந்த பயிர் வாழெல்லாம் சாப்பிடுறான். திருடுவதற்கு பல உபாயங்களை பண்றான். நாங்க யாராவது பார்த்துட்டா எடுத்த உடனே குரங்குக்கு ஊட்டுறான். மக்கான் ஏன்னா பூர்வாத காலத்துல தனக்கு உபகாரம் பண்ணினவாருக்கு இடத்துல அதுக்கு மேலதான் பண்ணா, மாமி எனக்கு உடம்புல வாதம், வெண்ணைய தேய்ச்சி குளிச்சா நல்லதுன்னு சொன்னான்னு உடம்பு பூரா வெண்ணெய் அப்படின்னு இருக்கான். அப்படி வெண்ணெய் அப்படின்னு அவன் நிக்கிற போது அவனை கோபிச்சுக்கிறதுக்கே எங்களுக்கு மனசு வல்லடி. அது ஒரு அழகா இருக்குடின்னா ஊற்றி மன்னாருடைய போனேன்னாத்தான் வெண்ணத்தாழி அன்னைக்கு திருவேணியெல்லாம் நவநீதத்தோடும் அந்த ராஜகோபாலனை சேவியாரார் பிறவி பயன் எய்தாகார். இங்கே இவ விரும்பினொழி விபதி சஜது அவ்வளவு அழகா இருக்கான். அதுக்கு மேல என்ன பண்றான்? உடத்த ஐரை சாட்டா சாட்டு போட்டோம், பானையாவது வச்சுட்டு போகிறானா அதை வைத்து போட்டு உடைக்கிறான். அதுக்கு மேல என்ன ரொம்ப கண்டிச்சோம்னா தொட்டியில விட்டுருக்கிற எங்க ஆட்டு குழந்தைகளை கிள்ளி அழவுக்கு போடும். இன்னொத்தி சொன்னா, காலை எழுந்து கடைந்த இம்மோடு விற்க போகின்றேன், கண்டே போனேன் மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லார் மற்ற வந்தாரும் இல்லை, மேலையகத்து நங்காய் வந்து கண்ணின்கள் வெண்ணையே அன்று இருந்த பாலும் பதிங்குடம் கண்டிலேன், பாவியேன் என் செய்கேன் என் செய்கேனோ. யசோதே, காத்தால நான் மோர் வியாபாரம் பண்றதுக்காக கிளம்பினேன்டி. எங்க ஆட்டு விட்டு கிளம்பி நான் வந்துருக்கே இந்த கிருஷ்ணன் எதிர்த்தாப்புல வந்தான். ஏதோ தெருவோட போறான் போல் இருக்குன்னு நான் மோர் விற்க போயிட்டேன். வித்துட்டு சாயந்தரம் வந்து பார்த்தால் இந்த நந்த கோபன் மதம் தவிர வேறு எவரும் வந்தார் இல்லை. என்னாச்சு? வெண்ணையை மட்டும் சாப்பிட்டிருந்தா கூட பரவாயில்ல, 10 குடம் பால் வைத்திருந்தேன், அதையும் காணவில்லை. இன்னும் சொன்ன யசோதே, வெண்ணையை சாப்பிட்டது கூட எனக்கு ஆத்திரமில்லை. அடுத்த வேளையில வெண்ணையை வைக்கிறதுக்கு இடம் இல்லானே பாத்திரத்தை உடைக்கிறான். அந்த பாத்திரத்தையும் இவன் தலையில உடைச்சா கூட கவலைப்பட மாட்டோம். நெருப்பை வைத்து மூட்டுவதற்கு முடியாமல் அடுப்பில் போட்டு வெண்டையும் உடைக்கிறான். வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதனோசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்கையில்லோ உன் மகனை கூவாய். இன்னொருத்தி, அடி யசோதே, என்னன்னு சொல்லுவேன்? எங்காட்டு பசுமாட்டும் மடியிலே 25 லிட்டர் பாலை கலந்து அந்த பாலையெல்லாம் அடுப்பின் மீது வைத்து என் மகளை ஜாக்கிரதையாக காவல் இருக்க சொல்லிவிட்டு அடுத்த வீட்டில் நெருப்பு கடன் வாங்க சென்று அவள் ஏதோ பேச்சு கொடுத்தபடியினால் ஒரு few minutes அங்க அவளோட பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே உங்குள்ளே என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி என் பொண்ணையும் பைத்தியமாக்கி அந்த பாலை பருகினான். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாய் என் மகள் இருப்ப மேலையகத்தே நெருப்பு கொண்டு சென்று இறை பொழுது few minutes, 1 மணி ஆயிருக்கும். பொம்மநாட்டுகளுக்கு few minutes தெரியும் பெரியார் சொல்றார். இறை பொழுது அங்கு பேசி நின்ற
சாட கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு பொந்து நின்றான் ஆலை கரும்பில் ஒழியனைய அசோதனங்காய் உன் மகனே போவாய் இன்னும் புதுமாய் அடியதோடே நான் வாழலாம் எங்காம் தானே. ஆமாமா உங்க ஆட்டுக்கார் விலை கொடுத்து வாங்கினது இது ஒவ்வொருதான் எம் வீடுன்னு நினைச்சுதான் நான் லட்டு சீடை எள்ளு உண்டெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நான் போச்சே பாத்திரம் தான் இருக்கு. கண்ணல் இரட்டு வத்தோடு சீடை காரெள்ளின் உருண்டை களத்திலிட்டு என்னகம் என்று நான் வைத்து போந்தேன். இவன் புக்கவற்றை பெருத்தி போந்தான். பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறம்பொழி வெண்ணையோ சோதிக்கின்றான். உன்மகன் தங்கை தன்னை யசோதனங்காய் கூறிக்கொள்ளாய். இவையும் சிலவே இதுவரைக்கும் சொன்னவல்ல வெண்ணர்கடி நான் தான் கடைசியில் ஒரு குமநாட்டி. ஐயோ உன் உள்ளே காட்டுற வெண்ண அச்சுமொழியும் கொஞ்சம் நஞ்சமில்லை என்னடி பண்ணிவிட்டான். சொல்லி ரசிப்படுத்தினங்காய் சூழலுடைய உன் பிள்ளரே இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையை கடற்றிக் கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கு ஒரு திக்கி அவ்வளை கொடுத்து நல்ல நாவல் பழம் கொண்டு நான் அல்லே என்று சிரிக்கின்றானே. என்னவா கண்ண நம்பருவான் ஒரு நாள் மாடுகளை மேய்ச்சி விட்டு அப்படியே தெருவில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாவல் பழம் விற்கிறவன் எதிரே வருகிறாள். எனக்கு நாவல் பழம் கொடுக்கணும்னு கேட்கிறான். சும்மா தர முடியாது கிருஷ்ணா, நீ ஏதாவது தந்தா நான் நாவல் பழம் தரேன் அவ்வளவுதானே. கிழவி நீ சந்து பக்கமா வா, எந்த வீடு திறந்திருக்குன்னு பாரு. கிடைச்சது கிழவி வந்துட்டு இருக்காள். ஒரு ஆத்து வாசல்ல 16 வயதுடைய ஒரு பெண்ணு, அந்த பெண்ணினுடைய தாய் 2 பேர் நின்றுருக்காள். அந்த பொண்ணு கையில் நிறைய தங்க வகையை போட்டு இருக்காள். பார்த்தானா இதான் தக்க இடம் என்று அந்த புகழாடிட்ட போய் என்னடா ரொம்ப விற்கிறது தாயே ஏற்க பண்ணுவே ஒண்ணு கிருஷ்ணன் உள்ள கூட்டிட்டு போய் ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடு. அரசிப்படத்தினங்காய் சூழலுடைய முன் பிள்ளதானே இல்லம் உள்ள கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு தீர்த்தம் தரானா. தீர்த்தத்தை வாங்கச்சியே கையை பிடிச்சு இழுத்து வளைய பூரா கட்டணும். பெருமாளுக்கு வளர்த்துடன் பேரு. என்ன பெருமாள்? கல்வன் பொறியே கரியான் ஒரு காலை வந்து வெள்ளி மரும்பு எந்த மடமானினை போத என்று வெள்ளி வளை கைப்பற்ற பெற்றதாயரை இட்டதென்று அள்ளலம் பூங்கழனி அணி திருவாரி புருவர் இருகையில் சங்கு இவை இல்லா எல்லே அனுபவிக்க போற அதெல்லாம் பின்னால பார்த்துப்போம் இல்லையா. பாஞ்சு பாட்டு ஆயிருக்கு. அந்த நிலையிலே கை பிடிச்சு விழுத்தானோ அவன் அம்மா நாளாம் வாசல்ல நிக்கிறவா கிருஷ்ணன் உள்ள போயிருக்கானேன்னு வேட்டை நெருப்பு கட்டி நிக்கிறா. ஒண்ணு அம்மான்னு ஒண்ணு ஓடி வந்தானா. இவன் என்ன பண்ணானா? கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய நீண்ட அப்பெரியவாய கண்ணன் அந்த அழகான கண்ணை அப்படி தாழ்த்தி இந்த பொண்ணை பரிதாம பார்த்தானா. அதுல மயங்கி போய் அம்மா ஒண்ணும் இல்லை கிருஷ்ணனுக்கு வேகமா விக்கிட்டு இப்ப தேவை கையில் வளையை கடற்றிக் கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற ஒருத்திக்கு அவ்வளை கொடுத்து நல்லன நாவல் பழம் கொண்டு தங்க வளைய வித்து வாங்கிட்டானே. வெளியில போய் சாப்பிடப்படாதா, அங்கேயே சாப்பிட்டு கொட்டையும் துப்பினான். போயிட்டு உள்ள வரா. அதுக்குள்ள அம்மா காரி உள்ள வந்தாள். கொண்டு ஏடி சத்தம் கொண்டு கையில வளையங்கடி. எம்பெருமானுக்கு ஆட்பட்டவர்கள் நிலை அதுதானே. நைவளமுன்றாராயா நம்மை நோக்கா நானினார் போர் இறையே நயங்கள் பின்னும் செய்வளவில் என்மனமும் கண்ணு மூடி எம்பெருமான் திருவடிக்கு அணைய இப்பால் கைவளையும் மேலையும் காணேன் கண்டேன் கனவகர குறையண்டும் நன்கு போடும் எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோவில் நேருக்கு இது அன்றோ எழில் கிழுவாலி என்றாரு தாமே. அங்கேயும் வளர்கிற பெருமாள் அவர்தான். இந்த பொண்ணு வேண்ட வேண்ட நிற்கிறாளா. கிருஷ்ணா நீதானே
நான் அல்ல. எனக்கு என்ன தெரியும்? உன் பொண்ணு கையில வலை போடுறது என்ன கூட்டு போட்டியா? நீ போட்டு விட்டேன்னு நான் பார்த்தேனா? ஆற்ற கொடுத்தாரோ என்று சிரிக்கின்றானே என்று ஒருத்தி கிருஷ்ணனுடைய இந்த பொல்லாங்க சொல்றாராம். என் பிள்ளைய நான் கண்டிக்கிறேன், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அப்புறம் குழந்தைய கண்டிக்க அழைக்கிறான். கண்டிக்க என்ன பண்ணணும்? டே அயோக்கிய பேர இப்படி எல்லாம் பண்ற, நீ வா ஒண்ணு அப்படின்னா சொல்லணும். வருக 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 வாமன நம்பி வருக. என்ன பாருங்க ஐயா, பெரியாழ்வார்னா அந்த மாதృత్వం பிரயுக்தம்னா பெரியாழ்வாற்றை தான் பார்க்கலாமே தவிர எவ்வளவுதான் ஊரார்கள் முறையிட்டாலும் பிள்ளைகளிடத்திலே வாத்சல்யம் உடைய மாதா அவ அந்தந்த போனப்புறம் அந்த வாத்சல்யம் தான் மீதூருமே தவிர கோபம் வருமோ? பிதம் வரும். வருக 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 இங்கே பாவன நம்பி வருக இங்கே கரிய குழல் செய்ய வாய் முகத்து காவுத்த நம்பி வருக இங்கே அரியனிவன் எனக்கென்று நன்றாய் அஞ்சனவண்ணா பரிபவம் பேச தரிக்க இல்லை. அதாதுக்காரெல்லாம் ஒண்ணு பிரமாணமா பேசுறதை என்னால தாங்க முடியலையடா குழந்தை, நீ கொஞ்ச நாளைக்கு வெளியிலேயே போகாத, ஆறான அயோக்கியத்தனம் பண்ணாலும் உன் தள்ள விடிஞ்சு விடுறது கண்டிக்கிறாள். பல்லாயிரவர் ஊரில் தீமைகள் செய்வார், எல்லாம் உண்மையிலன்றி போகாது எம்பெருமான் நீ இங்கே வாராய் என்று இப்படி நடக்கிறதா? கிட்டவே என்ன பண்ணா யசோத சொல்லிட்டாளேன்னு ஒரு வாரம் வெளியிலேயே போல ஆத்திரியே இருந்துருக்கான். ஆனா இந்த வெண்ணைய திருடி சாட்டவனுக்கு நிக்குமா? ஒரு நாள் யசோதை கண்ணனுக்கு பால் தந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அடுப்பில் பால் பொங்குகிறது. அதை அறிந்து இவரை நடுவதையே விட்டுட்டு போயிட்டாள். அதனால கோபம் வந்தது. தயிர் பானையை உடைத்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. இவன் வீட்டிலேயே ஓடி வருகிறாள். ஊரார் சொல்வதெல்லாம் பொய் என்று எண்ணினேன், அவளவும் மெய், உன்னை இன்று விட்டேனாவா என்று கோல் எடுத்துட்டு அடிக்க வராங்களா? என்ன பண்றான்? மலைக்கரும் கண்ணி நோக்கி மலையிலும் கூந்தல் தாழ குழைத்தனோர் பள்ளி என்ன குழைந்தனும் மருங்குள் நோவ. அந்த யசோத நிலை மயிரெல்லாம் கிளஞ்சி போய் ஓடி வரலாம். யார தொடர்ந்து? பழுத்த நான் மலையினோடும் படுபொருள் ஒருங்குதேர்ந்த விழுத்தவர் தொடர ஓட்டா விமலனை தொடர்ந்தாய். நான் மரங்களையும் ஓதிய விமலர்களான மகா ஞானிகளாலும் தொடர முடியாத பரமாத்மாவை தொடர்கிறாளாம். கிருஷ்ணன் பயந்து ஓடுனா நம்ம எப்படி அம்மாட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுன்னு அந்த ஊர்ல பதியிருந்து பரமன் வரவு பார்க்கும் ததிபாண்டன் பெருமானுடைய வரவை எதிர்பார்த்துருக்கானா ஒரு கரெக்ட் பையன் இடைய ததிபாண்டன் பேரு. அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சோடனே அப்பா ததிபாண்டா எங்க அம்மா என்ன அடிக்கவா, என்ன கொஞ்சம் காப்பாத்தேன், எங்கேயாவது ஒளிச்சு வையன்னா. ஒரு கண்டிஷன் பேர்ல உன்னை காப்பாத்துறேன். என்ன கண்டிஷன்? போவயம் மாதவரும் அநேகம் காலம் பொருந்திய நல்ல தவம் செய்தும் வெளி செய்யாத ஆதியே உன்னை கண்டுகொண்டேன். அர்த்தம் புரியுதா சொல்லணுமா? பிரம்மாவும் ஞானிகளும் அறிய முடியாத என்னை நீ கண்டு கொண்டு விட்டேன்னு சொல்ற அதானே? ஆமா. இப்ப என்ன வேணும்? நீ எனக்கு வீடு அருள், எனக்கு மோட்சத்தை நீ கொடுக்கணும்னா பாவி மோட்சம் தர எனக்கு என்னடா சக்தி இருக்கு? ஏது உழைத்தாய்? நான் நந்தன் பிள்ளை, அன்னை பிடித்து அடிப்பதற்கு ஈண்டு எழுதுகின்றாய் பேராய் என் காலை விடு. நான் சாதாரண மனுஷ பிள்ளை, மோட்சம் தரத்துக்கு எனக்கு என்னடா யோக்கியதை இருக்கு? எங்க அம்மா அடிக்க வராதுன்னு பயந்து ஓடி வந்தேன், காலை விடுதுன்னா நறுமலரின் அயன் முதலா நாதரெல்லாம் ராஜதமும் தாமதமும் நன்னி தாங்கள் இளையனவே அங்காரத்திருக்க மாயம் இயற்றிய போல் என்ன இன்று மயக்குவாயே. பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் நாங்களே பரமாத்மா என்று
கர்வம் கொள்ளும்படியாக மாயையால் அவர்களை மயக்கியது போல் என்னையும் மயக்க பார்க்கிறாயா? அதுக்குதான் நான் ஏமாற மாட்டேன். நீ பரமாத்மான்னு எனக்கு தெரியும். முதல்லையே எனக்கு மோட்சம் தான் ஒண்ணு தரேன்னு சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப நீ தயங்குட்ட அப்படின்னாலே எனக்கும் என் உறவினருக்கும் என் வீட்டு இந்த தயிர் பானைக்கும் விடுதான். என் உறவுக்காரால் ஒரு 28 குடும்பம் இருக்கும் இங்க. என் தயிர் பானை இதெல்லாம் வைகுண்டத்துக்கு வரணும். என்ன சொல்ற? யசோதை வந்துட்டா தந்து தொலைக்கிறேன். சரி, எங்கடா ஒளிஞ்சுக்கிறதுனா இந்த தயிர் பானைக்குள்ள ஒளிஞ்சுக்கோ, கவுத்து மூடி விடுறேன். ஆத்மாவுக்குள்ள நுழைஞ்சு மூடப்பட்ட பெருமானுக்கு ததிபாண்டம் பானைக்குள்ள இடம் கொடுக்கிறான். இந்த திருவேணியிலிருந்து கிளம்புற கந்தமெல்லாம் பானை பூர பரவுறதுன்னா அந்த பானைக்கு ஏன் மோட்சம் இல்லை? குழந்தை உள்ள வச்சா பானையை கவுத்து போட்டா பானை மேல உட்கார்ந்துட்டான். யசோதை வந்தாள். ததிபாண்டா கிருஷ்ணன் வந்தானா? அவனை பார்த்து 1 வருஷம் ஆச்சே. வரவே இல்லையா? வரலையே. அந்த டயத்துல உள்ளுக்குள்ள ஒடுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கானா பரமாத்மா? காலில கொழுதி போட்டு இருக்கானா? அப்படி அசையறானா? ஒரு சத்தம் போடுறா. பொழுது உனக்கு மோட்சம் தானே, சத்தம் போடாதீங்க. கிஞ்சிது மஞ்சுவாகினி யாதவா பேசல தேசிக அனுபவிக்கிறார். அது உயிச்சு உயிச்சுன்னா அந்த குழந்தைய அனுபவிக்கணும். சத்தம் போட்டு இந்த காட்சி கொடுத்துறாரு. உனக்கு மோட்சம் பானைக்கு கொடுக்கச்சே உலோகம் நீ வந்தா என்ன? அந்த சத்தம் யசோத காலில் விழுந்துருத்தோம். ததிபாண்டா கிருஷ்ணன் நீ பார்த்து 1 வருஷம் ஆச்சா? ஆமா. இங்க வரலையா? வரல. சரி போன வெளியே கிளம்பிட்டாள். அந்த வாசப்படி தாண்டல அம்மா போயாச்சு. இத வேற கவிட்டேன். வாச திண்ணையில ஒளிஞ்சுட்டு நிக்கிறான். இவன் வெளியில வந்தான். தந்த வாக்கு தந்ததுதான், நீ நம்மிடக்கே போதுக கேட்கிறார் பிள்ளை பெருமாளைங்க. இந்த பானைக்கு மோட்சம் கொடுத்தானே, சிந்திக்க நெஞ்சு இல்லை. பானைக்கு சிந்தனை பண்ற நெஞ்சு உண்டா? பகவானை சிந்தனை பண்ற நெஞ்சு உண்டா? சிந்திக்க நெஞ்சில்லை, நின் நாமங்கள் செப்ப வாயில்லை, நின்னை வந்திக்க மெய்யில்லை, வந்து இருபோதோ மொய்மலர் பூம்பந்தி தடம் பொழில்சூழ் அரங்கா ததிபாண்டன் உன்னை சந்தித்தாள் முக்தி பெற்றதன்றோ தயிர் தாழியுமே. அர்த்தம், பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரபூதனான ஒரு ஆத்மாவினுடைய சாமி பேத்த அடைஞ்சாலே நமக்கு சத்கதிங்கிறத கணக்கு. ததிபாண்டன் ஆசிரியச்சதுனால அந்த நதி பாண்டமும் மோட்சத்தை அடைந்தது. கிருஷ்ணன் சரி ததிபாண்டா நான் ஆத்துக்கு போயிட்டு வரேன். பாண்டவன் முடிச்சுட்டாள். கிருதாகதந்தம் பெருதந்தமட்சிணி கதந்தமஞ்சன்மே மகிணீஸ்வராணின உத்விக்ஷமானம் பயவிக்வலட்சணம் அஸ்தே கிரகித்வா விஷயந்த்யவாகுரது. குற்றம் செய்தவனும் அழுகையினாலே மை கரைந்து கரைந்து ஒழுகுகின்ற கண்களை உடையவனும், பயத்தினாலே தளதளத்த கண்களோடு கூடியவனும், இவர் என்ன செய்வாளோ என்று உற்று பார்க்கின்றவனுமான கண்ணனை பார்த்தாள். இந்த பிள்ளைய அடிக்கிறதா? இந்த அழக காட்டிய மயங்கினம். எங்க அழகிய பெருமாள் நாயனார் அமரநாத் எழுதினார். இந்த பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்துல வந்து ஏன் படுத்துட்டு இருக்கா தெரியுமா? ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏதோ சர்வலோக ரட்சணம் பண்றதுக்காக படுத்துட்டு இருக்காருங்கிறா. அதெல்லாம் கிடையாது. வெண்ணையை திருடிட்டு யசோதை அடிக்க வந்தா அவளுக்கு தெரியாத ஒளிஞ்சுக்கிறதுதான் இங்க வந்து படுத்துட்டு இருக்காங்க. அது என்ன பிரமாணம்னா, பெரிய பெருமாள் கொரட்டை முகந்தால் இன்றும் வெண்ணை நாளுகிறேன். பெரிய பெருமாளுடைய இந்த உதட்டை போந்து பார்த்தா இன்னைக்கும் நவநீத வாசனை வரும். நீர் கண்டீராங்க, அர்ச்சனம் தான் காண முடியுமே தவிர அடியன் உள்ள போக முடியாது. அந்த பாக்கியம் அவனுக்கு குற்றேவன்னு ஆண்டாள் கட்டாளே, அந்த அந்தரங்க திரைக்குள் விட்டி அவர்களுக்குத்தான் உண்டே தவிர நமக்கு இல்லையே. அந்த நிலையில அப்படியே ஆழ்வார் இந்த கதையை பாடுறார். பெய்யும் பூங்குழல் பேய் முலையுண்ட பிள்ளை தெற்றம் வேந்து ஒரு சாடுகிற
செய்யவாத ஒன்றால் செய்த நின் சிறு சேவகமும் நெய்யும் வார்த்தையும் அன்னை போல் கொள்ள நீ உன் தாமரை கண்கள் நீர் மல்க பையனே நிலையும் வந்து என் நெஞ்சை உருக்குங்களே. இப்படி எம்பெருமான் நின்றுகிட்ட ஒரு நாள் யசோத திருமாளியிலே கிருஷ்ணன் வெண்ணே திருவுருதான் அவனை என்ன பண்ணாள், உரலோடு சேர்த்து பிணித்து விடுகிறாள். இந்த உரலோடு கட்டிய கதையை இன்னொரு நாள் சொல்றேன். அந்த உரல்ல கட்டிட்டு பயலே அதி சஞ்சல சேஷ்டிதா இனிமேல் உன்னால் நகர முடியுமானால் நகர் அப்படின்னு ஒரு காரியத்தை பார்க்க போயிட்டா. கிருஷ்ண உரலையே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஆத்துல 2 மருத மரம், மருத மரங்கள் அல்ல, குபேரனுடைய பிள்ளைகள் நலகூபரன் மணிகிரீவன் பேருடையவர்கள் 2 பேரும் குபேர புத்திரர்கள். ருத்ரனுடைய வேலையாட்கள் இவர்கள். நல்ல பணம் இருக்குங்கிறதுனால மிகுந்த திமிர் பிடித்தவர்கள். கைலாச சிகரத்திலே ஒரு உத்தியான வனத்திலே கங்கையின் கரையிலே சோழாண்ட சோலையிலே இவா என்ன பண்றா, உன்னா நல்லா மதுபானம் பண்ணிட்டு ஸ்திரீ போகம் பண்ணிட்டு இருக்காள். அந்த டயத்துல நாரத பகவான் எழுந்துடுகிறான். இந்த பொம்மநாட்டிகள்லாம் வெக்கப்பட்டு மறைஞ்சிடுறாள். இந்த வயதில் நாரதனை மதிக்கவே இல்லை. அவருக்கு கோபம் வந்துடுத்து. அடே பாவிகளா, புத்தி பிரம்சோ ரஜோகுணாக அந்த குபேர புத்திராவை பத்தி சொல்றான். ரஜோகுண காரியத்தால் விளைகிற பரிகாசம், சிறந்த கல்வி, நற்குடி பிறப்பு இவைகளால் விளைகின்ற செருக்கை விட செல்வத்தால் வருகிற செருக்கு அறிவை அழிக்கும். செல்வ திமிர் வந்தால் கூடவே பெண், சூது, கள் இவைகளெல்லாம் தொடர்ந்து வரும். அடே ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பணத்தினால் ஈட்டப்பட்ட சரீரமா இருந்தாலும் அதுவும் ஒரு நாள் எரிக்கப்படுறதா பொழுது, அரசன் உடலாக இருந்தாலும் மிருகங்களால் உண்ணப்படுகிறது, நெருப்பால் எரிக்கப்படுகிறது, புழுக்கிறது. அடே தேகதாம் கிம்புனா அன்னதாதுகு நிஷோக்துகு மாதுரேவஜா மாதுகு பிதுர்வாவ பலினக கிரதோரக்னே சுனோபிவா. நாரதன் கேக்குறான், நான் கொஞ்சம் ஓதனை பண்ண வேண்டிய இடத்தை சொல்றாமா. என்ன சொல்றான், இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் யார்? அன்னமளிக்கின்றவனா அல்லது அப்பனா, பாட்டனா, பலித்தனா, விலைக்கு வாங்குபவனா, நெருப்பா, நாயா? யாருக்கு இந்த உடல் சொந்தம்? எரி எரி அக்னி. எனக்கு என்னும் இந்த புழுவோ, எனக்கு என்னும் இந்த மண்ணோ சரி, எனக்கு என்னும் பருந்தோ, தனக்கு என்னும் தான் புசிக்க நரி, எனக்கு என்னும் புன்னாய், எனக்கு என்னும் இந்த நாருடலை பிரியவுடன் வளர்த்தேன், இதனால் என்ன பேரு எனக்கே? அர்த்தம் வேணுமா? புரியலையா? இதுக்கு சொந்தம் உண்டாகிறவங்க ரொம்ப பேர் இருக்கான்னு. அதனாலதான் ஆழ்வார் கூடி கூடி உற்றார்களிருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி உன்னை பாடி பாடி ஒரு பாடையிலிட்டு நரிப்படைக்கு ஒரு பாகுடம் போலே கோடி புது வஸ்திரம் உன்மேல் மூடி உன்னை எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடைய கோவிந்தனோடு கூடி ஆடிய உள்ளத்தாரானால் குறிப்பிடம் கடந்து உயலுமாமே. நரிப்படைக்கு ஒரு பாகுடமா இந்த சரீரம். ரொம்ப அழகா பாடினவன். பருத்த துண்டி நம்மது என்று நாம் இருக்க, நாய் நரி பேய் கழுகு தம்மது என்று தாமிருக்கும் தான். அதனாலே செல்வத்தால் வளரக்கூடிய இந்த சரீரத்தை நம்பி நீங்கள் இப்படி ஆனபடியினால் செல்வத்தால் குருடனுக்கு தாரித்திரியம் ஒன்றுதான் அதை நீக்குகிற மருந்து. நீங்கள் மருத மரங்கள் ஆவீர். சிறிது காலம் கழித்து பகவானுடைய ஸ்பரிசத்தாலே
சாபம் நீங்குவீர் என்று கூறி நாரதன் மறைகிறான். அவள் 2 பேரும் மருத மரமா இருக்கிறாள். அந்த ரெட்ட மருத மரத்துக்கு நடுவுல கிருஷ்ணன் போடுறான். உரல் மாட்டிக்கிறது, இழுத்தா 2 மரமும் விழுந்தது. நலபூபரனும் மணிக்கிரீவனும் வருகிறார்கள். எம்பெருமான் ஸ்தோத்திரம் பண்றாள். எம்பெருமானிடம் விடைபெற்றுக் கொண்டு அவர்களும் தங்கள் உலகு புகுகிறார்கள். 8 கால ஆகிறபடியால் நாமும் விடைபெற்றுக் கொண்டு நம் இல்லம் திரும்பி நாளை காலையில் 7 மணிக்கு வந்து கோவிந்த பட்டாவுடைய பர்யந்தமான சரித்திரத்தை அனுபவிப்போம் என்று கூறி நிற்கிறேன். ஒரு ஆசி வந்திருக்கிறது உங்களுக்கெல்லாம். அதை சுவாமி இப்போது வாசித்து போகிறார்.